ஆங்கிலத்தில் பயத்துக்கு ஃபியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஃபியருக்கான ஸ்பெல்லிங், அதாவது என்னென்ன எழுத்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FEAR அப்படின்றது தான் அந்த ஃபியர் அப்படி எழுதும் போது நாங்கள் பயன்படுத்துகிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு அர்த்தம் இல்லை, 2 அர்த்தங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபியரை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, forget everything and run. ஏதாவது பயம் வந்துருச்சா எல்லாத்தையும் மறந்துடுங்க, ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அல்லது ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் முகம் கொடுங்க, முகம் கொடுத்துட்டு வறட்சியின் பாதையில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம எப்பயுமே நெகட்டிவான விஷயம்னு யோசிக்கிற சில விஷயங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமாக மாறக்கூடியது தான். கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அழுத்தமாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், வேறு விதமான அழுத்தங்களாக இருக்கலாம், அழுத்தமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம். இதெல்லாம் நெகட்டிவான விஷயம். நம்ம லைஃப்ல இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? அழுகையா கூட இருக்கலாம். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான விஷயம், சில பயங்கள் தான் சரியான ஒரு முடிவை நமக்கு எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். கோபம் ஒருவர் மீது அல்லது ஒருவர் நம்ம மீது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அவருக்கு முன்னாடி நம்ம சாதித்து காட்டணும் அப்படின்ற எண்ணத்தை தரக்கூடியதா இருக்கலாம். இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம நெகட்டிவா நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவா மாற்றி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. பயம் வருது அப்படின்றதுக்காக, பயம் நல்ல விஷயம் அப்படின்றதுக்காக அதிகமா பயந்தோம்னாலும் அது தவறா போயிடும். எல்லாத்தையும் நாங்க எப்படி கையாளுறோம் அப்படின்றது எங்க கையில இருக்க ஒரு விஷயம். ஆகவே நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படின்றத நீங்க யோசிங்க. forget everything and run-ஆ இல்ல face everything and rise-ஆ அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் உங்கள் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.